வணக்கம். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரியல. ஐ திங்க் டே 40 டே 50 எப்பயோ சொன்னேன். முத்துக்குமரன் உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டான பிளேயராக இருந்தால் அந்த முடியை வெட்ட மாட்டாருன்னு. அது சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார உள்ள நிறைய கூட உள்ள கண்டஸ்டன்ஸ் மூலமாகவே க்ரூம் பண்ணி அவங்களோட தாடி மீசையெல்லாம் சரி பண்ணி தலைமுடியெல்லாம் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது முத்துக்குமரன் மட்டும் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தார். ஸோ வெளியில் உள்ள அவரோட ரசிகர்கள்லாம் அவர் வந்து முடியை வெட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே எலிமினேட் ஆகி திருப்பி உள்ளார போன ரியா கூட ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் உங்களை ஹேர் கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் அந்த மனுஷன் அது எல்லாத்தையும் மீறி அந்த ஹேர்லாம் கட் பண்ணாமல் இருந்தார். ஏன் அதை பண்ணியிருக்கக்கூடாது? ஏன் அது ஒரு ஸ்மார்ட்டான பிளேயருக்கு அழகு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முத்துக்குமரன் உள்ளார போனதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர்ஸில் நிறைய சேஞ்ச் நடந்திருக்கும். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிற முறையில் நிறைய சேஞ்ச் நடந்திருக்கும். அதே மாதிரி அவரோட அப்பியரன்ஸ்லேயும் ஒரு பெரிய சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு வரும்போது அவருக்கு எப்படி இருந்தார், இப்போ போக போக அவரோட அப்பியரன்ஸ் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வெளியில் உள்ளவங்களோட பெரிய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? அவர் முடி வெட்டி ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உள்ளார இப்போ வெளியில் உள்ள மக்கள் மாதிரி தானே உள்ளார உள்ள பிக் பாஸ் டீமுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து அவரை ஒரு பக்கம் உள்ளார ஹவுஸ்குள்ளே ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கும். அந்த ஒரு விஷயம்தான் முத்துக்குமரன் அதை பண்ணவே கூடாது. மக்கள் மத்தியிலும் ஒரு பக்கம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தணும் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் டீம்கிட்டையும் அந்த ஒரு பெரிய சேஞ்ச் இப்போ நாளைக்கு பார்க்குறவங்க நிறைய பேர் முத்துக்குமரன் எப்படி வர போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அந்த ஒரு க்யூரியாசிட்டியை கொடுக்குறது தானே இன்னொரு பக்கம் டிஆர்பியும் ஏற்றுற விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா முத்துக்குமரன் அதை பண்ண மாட்டார்னு சொன்னோம். மனுஷன் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 104வது நாள் வரைக்கும் பண்ணலை. நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரிய போகுது அவர் என்ன மாதிரி கெட்டப்பில் வரப்போகிறாரு, என்ன மாதிரி காஸ்டியூம்ஸில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்கள்ட்ட எல்லாம் தான் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. ப்ராபப்ளி இவர் ஹேர் கலர் பண்ணதுனால அவர் எப்படி வர போகிறாரு அப்படிங்கிற வேணால் ப்ராப்ளி எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் அது கூட கலர்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது கடைசி வரைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அதை சேஞ்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த காரணங்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ங்க ஒரு ஸ்மார்ட்டான பிளேயருக்கும் ஒரு நார்மலாக மற்ற பிளேயருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இது மாதிரி சின்ன சின்ன இடங்களில் ஸ்கோர் பண்ணுறது. முத்துக்குமரன் இந்த இடத்துல கூட செமையாக ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி வெளியில் உள்ள நிறைய மக்கள் மாதிரி எவ்வளோ பேர் முத்துக்குமரோட அந்த புது ஹேர் ஸ்டைலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? உங்களோட பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.